அனைவருக்கும் வணக்கம். நமது சித்தர் ரகசிய பரிகார சேனலில் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, பொதுவாகவே பங்குனி மாதம்னா முருகப்பெருமானுக்கு உகந்த மாதமாக தான் பார்க்குறோம். இந்த மாதத்தில் வரக்கூடிய பங்குனி உத்திரன்றது முருகப்பெருமானுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதே சமயத்தில் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகனை வழிபாடு செய்கிறதுக்கு மிகவும் உகந்தது. அப்படிப்பட்ட பங்குனி மாதத்தில் முருகப்பெருமானுக்கே உகந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் நாம் செய்யக்கூடிய முருக வழிபாட்டுக்கு பல மடங்கு பலன் கிடைக்குங்க. அப்படிப்பட்ட நன்னாளில் முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செஞ்சால் நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பொதுவாகவே முருகப்பெருமானை நினச்சி விரதம் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் ரொம்ப முக்கியமானது கிருத்திகை நட்சத்திரம். ஒவ்வொரு மாதத்துலையுமே வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகனை நினச்சி விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய நம்முடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். அதுலேயும் குறிப்பாக முருகப்பெருமானுக்கே உகந்த மாதங்களில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தினோட வழிபாடு மிகவும் சிறந்தது. நிறைய பேர் கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம், ஆராதனை, தீபம் இதெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. கூடவே பார்த்திங்கன்னா 6 விளக்கு ஏற்றி கார்த்திகை பெண்களை நினச்சி வழிபாடும் பண்ணுவாங்க. அதோடு சேர்த்து நான் சொல்லக்கூடிய இந்த எளிய வழிபாடையும் சேர்த்து பண்ணிங்கன்னா முருகப்பெருமான் நமக்கு கூடிய விரைவில் நாம் நினச்சதை உடனே கிடைக்கிற மாதிரி செய்வார். பொதுவாகவே கிருத்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு 6 அகல் விளக்குகளில் கார்த்திகை பெண்களை நினச்சி முருகப்பெருமானுக்கு முன்னாடி விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது மிகவும் நல்லதுங்க. அந்த தீப வழிபாடோட இப்போ நான் சொல்கிற மாதிரி இதையும் சேர்த்து பண்ணுங்க. இதுக்கு ஒரு தாம்பாளத்தட்டை எடுத்துக்கோங்க. அந்த தாம்பாளத்தட்டில் 6 வெத்தலையை வைங்க. அந்த வெத்தலையோட காம்பு ஒன்று கூட நீக்கப்பட்டு இருக்கக்கூடாது. அந்த வெத்தலை கொஞ்சமாக கிழிஞ்சிருக்கக்கூடாது. அந்த வெத்தலையை மஞ்சள் தண்ணியில் சுத்தமாக கழுவி அதோட நுனி பகுதி உள்ளே இருக்க மாதிரியும் காம்பு பகுதி வெளியில் இருக்க மாதிரியும் வட்டமாக 6 வெத்தலையும் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வெத்தலைக்கு நடுவில் சந்தனமும் குங்குமமும் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வெத்தலைக்கு நடுவுலையும் இந்த சந்தன குங்குமம் வைக்கணும். இதுக்கப்புறமா ஒவ்வொரு வெத்தலைக்கு நடுவுலையும் 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த துவரம்பருப்பு மேலே 1 ரூபாய் காயினை 6 வெத்தலைங்க வைங்க. இப்படி எல்லாம் வச்சு முடிஞ்சதுக்கப்புறமா நடுவில் ஒரு தீபத்தை ஏற்றி ஒவ்வொரு வெத்தலை மேலே இருக்கிற ஒவ்வொரு ரூபாய் காயினையும் தொட்டு ஓம் சரவண பவா அப்படின்ற மந்திரத்தை 6 முறை சொல்லணும். ஒவ்வொரு காயின் மேலேயும் கையை வச்சுட்டு நீங்கள் இந்த ஓம் சரவண பவா மந்திரத்தை சொல்லணும். இப்படி ஒவ்வொரு வெத்தலை மேலேயும் வச்சு 6 முறை 6 வெத்தலை மரம் வச்சு சரவணபவா மந்திரத்தை சொன்னதுக்கப்புறமா முருகப்பெருமானை மனசார வேண்டிக்கிட்டு உங்களுக்கு தேவையானதை முருகனை வேண்டி கேளுங்க. நீங்கள் முழு மனதோட வழிபடும்போது முருகப்பெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். எளிமையான அதே சமயம் அதிக சக்தி வாய்ந்த இந்த வழிபாட்டு முறையை பங்குனி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் பண்ணுறது முழு மனதோட முருகனை நினச்சி பண்ணுறவங்களுக்கு அவர்கள் வேண்டிய வரம் உடனே கிடைக்கும். இது கிருத்திகை நட்சத்திரத்துக்கு மட்டும் இல்லைங்க, பங்குனி மாதம் வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தை அன்னைக்கும் இதையே பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.